என் பேர் சித்தார்த். சித்தார்த் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர். எனக்கு பொண்ணுங்க குழந்தைங்கனாலே சுத்தமாக செட் ஆகாது. அதனால தான் ஒரு லேடிஸ் ஃபோட்டோ கூட என் வீட்டில் இல்லை. என் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ல இருந்து என் வீட்டில் வேலை செய்கிற வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாருமே ஆம்பளைங்க தான். அந்த நாள் ஆகஸ்ட் 15, 2019 அன்னைக்கு ஒரு கிளைண்ட்டோட மீட்டிங் இருந்ததால தான் நான் ஹோட்டல் தாஜுக்கு போனேன். அங்கே யாருக்கோ மேரேஜ்னு நினைக்கிறேன். பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஹோட்டல் ஃபுல்லாக பரபரப்பாகவே இருந்துச்சு. நான் என்னோட கிளைண்ட்டை பார்த்து என்னோட ப்ரெசன்டேஷனை கொடுத்தேன். கிளைண்ட்ஸ் என்னை கட்டாயப்படுத்தினதுனால தான் நான் லைட்டாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஏற்கனவே டைம் நைட் 12 மணி ஆயிருந்துச்சு. நைட்டில் இவ்வளோ லேட்டாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர்னு தான் நான் வீட்டுக்கு போகல. அதனால அதே ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தூங்க போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் நிதானம் என்னை விட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த மிட் நைட்ல யாரோ ஒருத்தங்க என் ரூம்குள்ளே வரதை நான் ஃபீல் பண்ணேன். ஒரு பொண்ணு தான் உள்ள வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்படலை. அவ தூக்கத்தில் இருக்கும்போது நான் சீக்கிரம் எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே போனேன். 10 நிமிஷம் கழிச்சு நான் திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த பொண்ணு அங்கே இல்லை. எங்கே தேடியுமே காணோம். எங்க போனானே தெரியல. எனக்கு அவ முகம் கூட சரியா ஞாபகத்துல இல்லை. அவ கையில இருந்த மச்சத்தை தவிர வேற எதுவும் அவளை பத்தி எனக்கு தெரியாது. அவ யாருன்னு கண்டுபிடிச்சு நான் செஞ்ச இந்த மிகப்பெரிய தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். நான் உடனடியா ஓடி போய் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டயும் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன். ஆனா அவங்க யாருக்குமே அவளை பத்தி தெரியல. குறைஞ்சபட்சம் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாவது அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் நான் ஏமாந்து தான் போனேன். அந்த டைம்ல சிசிடிவில உள்ள எல்லா ஃபுட்டேஜும் டெலிட் ஆயிருந்தது. இதெல்லாம் யாரோ வேணும்னு என்கிட்ட பிளான் பண்ணி விளையாடுறாங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அந்த பொண்ணு எப்படி என் ரூம்குள்ள வந்தா? எங்களுக்கும் அது புரியவே இல்லை சார். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சாரி சார், சில டெக்னிக்கல் எரர்னால ஃபுட்டேஜ் டிலீட் ஆயிடுச்சு. அது எப்படிங்க டெலிட் ஆகும்? அதுவும் கரெக்டா அந்த டைம்ல அந்த நேரம் பார்த்து டெலிட் ஆயிருக்கு. சார் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நான் ஃபுட்டேஜ் ரெக்கவர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓ ச்சே. வீட்டுக்கு வந்த அப்புறமும் நான் அந்த பொண்ணை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். எத்தனையோ பொண்ணுங்க என் கூட பழகிறதுக்கும் என்னை அடையறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க யார் மேலேயும் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை. அந்த பொண்ணை நினைச்சு என் மனசு அவளை பார்க்கணும்னு ஏங்க ஆரம்பிச்சது. காலையில ஆஃபீஸ் வந்ததும் என்னோட மேனேஜர் ரவிக்குமார் கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க சார். அந்த பொண்ணு யாரு எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் சார். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார். என்ன? நீங்க சிட்டில எவ்வளவு பெரிய ஆளான ஒரு சாதாரண பொண்ணு பின்னாடி இப்படி பைத்தியமா இருக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு சார். அப்படி அந்த பொண்ணு என்ன விதத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் சார்? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே சார். ஏன் இங்கே நிக்கிறீங்க? சார் நீங்க தப்பா நினைக்கிறேன்னா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் சார். என்ன அது? நீங்க அன்னைக்கு நைட் அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணுக்கு நீங்க யாருன்னு தெரியுமான்னு நமக்கு தெரியாது. அந்த பொண்ணு நம்ம அப்படியே விட்டுட்டா உங்க பேரும் கெட்டு போகாது சார். என்ன பேசுறீங்க ரவி? ஒரு பொண்ணு லைஃபை விட என் ரெப்புடேஷன் முக்கியமா? நான் அன்னைக்கு நைட் குடிச்சிருக்கவே கூடாது. அந்த பொண்ணோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எழுந்து சாரி சொல்றதுக்கு முன்னாடி அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த மொத்த சிட்டியும் தேடினாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க. ஆனா எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும். என் லைஃப்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஹோட்டல் ரூம்ல என் கூட நைட்டு ஃபுல்லா இருந்த அந்த பொண்ணு யாருன்னு இப்ப வரை என்னால கண்டுபிடிக்க முடியல. நானும் பிசினஸ்னு இதை பத்தி சுத்தமா மறந்துட்டேன். ஆனா ஒவ்வொரு வருஷமா ஆகஸ்ட் 15 வரப்பெல்லாம் நான் செய்யக்கூடாத ஏதோ ஒரு தப்பை செஞ்ச மாதிரி எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். எப்படியாவது அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். உடனே என்னோட மேனேஜரை வர சொன்னேன். வாட் ரவி, 5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த பொண்ணோட அட்ரஸ் கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? சாரி சார். அன்னைக்கு நைட் ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் ஆயிருக்கு சார். பேக்கப் கூட நம்மளுக்கு கிடைக்கல சார். அது மட்டும் இல்லாம இவ்ளோ பெரிய விஷயம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல சார். இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. உங்க மேலேயும் தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க பிரைவேட் டிடெக்டிவா ஹையர் பண்ணுங்க. அவருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க. நான் ஒரு வாரத்துக்கு லண்டன் போறேன். திரும்பி வரப்போ எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். கண்டிப்பா சார். இந்த டைம் மிஸ் ஆகாது. ரவி கண்ணில் ஒரு வெறியோட அங்கிருந்து கிளம்பி போனாரு. நானும் பிசினஸ் விஷயமா லண்டன் போயிட்டு ஃப்ளைட்டும் சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்குச்சு. ஹலோ சார். ஹலோ, நான் வர்மா. நீங்க ஹையர் பண்ண டிடெக்டிவ். எனி அப்டேட்? அன்னைக்கு நைட் உங்க கூட இருந்த பொண்ணு யாரு என்னன்னு மொத்த டீட்டெயிலையும் இன்னும் 1 ஹவர்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் சார். லக்கேஜ் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அங்க ஒரு 4 வயசு குட்டி பையன் என்னை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தான். அவன் பார்க்கவும் கியூட்டா இருந்தான். எனக்கு குழந்தைங்கனாலே சுத்தமா பிடிக்காது. நான் அந்த கியூட்டான குழந்தைய கண்டுக்காம என்னோட வழியில போயிட்டு இருந்தேன். ஆனா அந்த குழந்தை என்னோட வழிக்கு வந்தான். டாடி, நீங்க தானே என்னோட டாடி? அந்த குழந்தையோட வார்த்தை என்னோட மனசை போட்டு தாக்குச்சு. என்னை என்னென்னமோ பண்ணுச்சு. இந்த பையன் ஏன் என்ன அப்பான்னு கூப்பிடுறான்னு எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன். அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சப்போ ஒரு அழகான பொண்ணு என்னை நோக்கி வந்தான். இவ்வளோ சின்ன பொண்ணுக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்குன்றத என்னால நம்பவே முடியல. யாரையும் டாடின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அங்கிள் கிட்ட சாரி சொல்லு. அங்கிள் இல்லம்மா, இது டாடி. சாரி சார், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டா. இட்ஸ் ஓகே. அந்த பொண்ணு என்கிட்ட சாரி சொல்லிட்டு
அந்த பையனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ முகம் நல்லா தெரிஞ்ச முகமா இருந்தது. ஆனா அவகிட்ட எதுவும் சொல்லாம என்னோட பேக் எடுத்துட்டு நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டேன். வெளியே வந்தப்போ ஒரு 2 பேர் அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தப்போ ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் மாதிரி தெரிஞ்சது. அவங்க குடும்ப பிரச்சனையில நாம எதுக்கு தலையிடணும்னு நான் அமைதியா இருந்தேன். பாத்தீங்களா பிரகாஷ், லண்டனுக்கு போய் ஆளே வேற மாதிரி வந்திருக்கா. அங்க இவ அழக வச்சு எத்தனை பசங்களை ஏமாத்திருப்பாளோ. நான் ஒன்னும் உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கிட்டு தானடி. நீ கேரக்டர் பத்தி என்கிட்ட பேசுறியா? என் அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க, நான் உங்களை கடிச்சிடுவேன். இதுதான் அப்பம் பேர் கூட தெரியாம பிறந்த குழந்தையா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீ சொல்லி கொடுக்கலையா அனன்யா? அப்ப யாருன்னே தெரியாம பிறந்த குழந்தை இல்ல. இந்த கேடு கிட்ட மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஷட் அப். உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? உன்ன மித்ரா, ஏய், மித்ரா, மித்ரா. இன்னும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டக்கா? டாடி, யாரு இவன்? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேலேயே கை வச்சிருப்ப. அவனை மட்டும் இல்ல, வேணும்னா உன் மேலேயும் கை வைப்பேன். அவ்வளவு தைரியமா உனக்கு? பிரகாஷ் எழுந்துரு, பிரகாஷ் எழுந்துரு, எழுந்துரு. இவங்க என்னோட ஃபேமிலி. நீங்க என் வைஃபையும் என் மகனையும் தொடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஃபியூச்சர்ல தெரியாம கூட என் முன்னாடி வந்துடாத. நான் அப்போ ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு இப்ப வர எனக்கு தெரியல. நான் ஏன் அவளை என்னோட மனைவின்னு கூப்பிடணும், அந்த சின்ன பையனை என்னோட மகன்னு சொல்லணும். ஆனா அவங்கள பார்க்கறப்போ ஏதோ இனம் புரியாத ஒரு உணர்வு எனக்கு. தேங்க்யூங்க. என்னோட பேர் அனன்யா. நீங்க பண்ண ஹெல்ப்ப எப்பவும் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. ஆமா, அவங்கெல்லாம் யாரு? எதுக்கு உங்களை வம்பெடுத்துட்டு இருந்தாங்க? அது ஒரு பெரிய கதைங்க. அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. நீங்க வண்டியை நிறுத்துங்க, நாங்க இங்க இருந்தே போயிடுறோம். டிரைவர். மித்ரா, அங்கிளுக்கு பாய் சொல்லு. பாய் டாடி. மித்ரா, அப்படி கூப்பிடக்கூடாது. சாரிங்க, எப்பவும் இந்த மாதிரி இருக்க மாட்டான். இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இட்ஸ் ஓகே. ஓகேங்க, டேக் கேர். கம். நானும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா வந்ததிலிருந்து அவங்க 2 பேரோட ஞாபகமாவே எனக்கு இருந்துச்சு. அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே நான் தூங்கிட்டேன். நான் தூங்கி எழுந்தப்பதான் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. அனன்யா என்கிட்ட பேசிட்டு போனப்போ அவளோட கையில நான் ஒரு மச்சத்தை பார்த்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்த பொண்ணுக்கும் இதே மாதிரி ஒரு மச்சம் தான் இருந்தது. எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ அனன்யா தான் அந்த பொண்ணா? அப்பதான் எனக்கு தோணுச்சு எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. அதனால அனன்யாவை தேடி அவளை ட்ராப் பண்ண இடத்துக்கு நான் கிளம்புனேன். ஆனா அவ அங்க இல்ல. நான் அங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடினேன். என்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியல. என்னால பொறுமையா இருக்கவே முடியல. இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி இருந்தும் நான் அவளை தொலைச்சிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஒரு குரல், அது மித்திரனோட குரல் தான். நான் சந்தோஷமா திரும்பி பார்த்தேன். டாடி, டாடி. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ரோட்டுக்கு அந்த பக்கம் மித்திரனை யாரோ வலுக்கட்டாயமா ஒரு காருக்குள்ள எழுதிட்டு போயிட்டு இருந்தாங்க. மித்திரன் பயத்துல நடுங்கிட்டு இருந்தான். டாடி, என்ன காப்பாத்துங்க. மித்திரன் பயத்துல கத்திட்டு இருந்தான். நான் உடனே என்னோட கார் எடுத்துட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். மித்திரனை கடத்திட்டு போன காரும் என் கண்ணு முன்னாடி காணாம போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த வண்டியோட நம்பர் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஹையர் பண்ண டிடெக்டிவ்க்கு கால் பண்ணேன். நான் சொல்றத நல்லா கேளு சார். நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அது உடனே ட்ரேஸ் பண்ணு. அந்த கார் யாரோடதுன்னு தெரியணும். இட்ஸ் அன் எமர்ஜென்சி. ஓகே சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த டிடெக்டிவ் காரை கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தாலும் ஏதோ ஒன்று என்னோட மைண்ட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. ஒரு 4 வயசு குழந்தை எதுக்கு கடத்தணும்? அனன்யா எங்க போனா? குழந்தை அந்த பாடி கார்ட்ஸ் எங்க கடத்திட்டு போனாங்க? யோசிச்சு டென்ஷன் என் தலைக்கு ஏறிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த டிடெக்டிவ் இருந்து எனக்கு கால் வந்துச்சு. நானும் உடனே ஃபோன் எடுத்தேன். சார்,
நான் சொல்ல போறத ஜாக்கிரதையா கேளுங்க. நீங்க கொடுத்த காரோட நம்பர் சாதாரண நம்பர் இல்ல. உலகத்திலே மோசமான ஒரு மாஃபியா பாஸ் ராக்கி பாயோட கார் அது. அவன் ஒரு காரியத்தை எடுத்துட்டான்னா அதை முடிக்காம விட மாட்டான். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது தேவைப்பட்டா அவங்கள விட்டுடுங்க. அவங்க இருந்ததை மறந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அந்த டிடெக்டிவ் சொன்னதை கேட்டு நான் ஆடி போனேன். என்னால நம்பவே முடியல. என்ன முட்டாள் மாதிரி பேசுற? இவ்வளவு பெரிய மாஃபியா டானுக்கும் 4 வயசு குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு தெரியாது சார். ஆனா நான் சொன்னது 100% உண்மை. அந்த பையன் உண்மையிலே ராக்கி கிட்ட இருந்தா அவன் ஆல்ரெடி இறந்துருப்பான். இன்னொரு விஷயம், நீங்க தேடுற பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்ன? அவ யாருன்னு எனக்கு தெரியும். அவளை நான் ஏர்போர்ட்ல மீட்டும் பண்ணேன். வாட்? என்ன சார் சொல்றீங்க? உங்களோட அந்த ரூம்ல இருந்த பொண்ணு சேர்த்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அதை சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவ சொன்னதை கேட்டு என்னோட இதயமே ஒரு நிமிஷம் நின்று போச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. டிடெக்டிவ் கூறியது போல் உண்மையாகவே சித்தார்த்துடன் அறையில் இருந்த பெண் இறந்து 5 ஆண்டுகள் ஆகிறதா? அனன்யாவின் கையில் இருக்கும் மச்சத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மம் தான் என்ன? மித்ரனை எதற்காக கடத்தினார்கள்? மாஃபியா பாஸ் ராக்கியிடமிருந்து சித்தார்த்தால் மித்ரனை காப்பாற்ற முடியுமா? மித்ரன் எதற்காக சித்தார்த்தை அப்பா என்று அழைத்தான்? மித்ரனின் உண்மையான அப்பா சித்தார்த் தானா? ஹோட்டலின் சிசிடிவி ஃபுட்டேஜை டிலீட் செய்தது யார்? 5 வருடத்திற்கு முன் சித்தார்த்தின் ட்ரிங்கில் யாராவது எதையாவது கலந்து விட்டார்களா? அனன்யா உண்மையில் யார்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.